இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஜெபத்தை பற்றின ஒரு காரியம். 1 ராஜாக்கள் 18ல பார்க்கும் பொழுது, எலியா ஹம், பாகாலின் தீர்க்கதரிசிகள், ஏசபேலின் தீர்க்கதரிசிகளுக்கு ஏசபேல் ஏற்படுத்தின தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்பதை அவர் நிரூபிக்கிறார். அது ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அங்க அவரு சொல்லும் பொழுது, அங்க அவர் செய்த ஒரு காரியம், பலியிடுகிறார். அந்த பலியிடுறதற்கு முன்னாடி 1 ராஜாக்கள் 18:31 உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. அப்ப இந்த 12 கற்கள் 12 கோத்திரத்திற்கு அடையாளமாக அன்று எலியா எடுத்தார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 12 கோத்திரத்தாரும் பலிபீடத்துல அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக இந்த கற்களை வைக்கிறேன் அப்படிங்கறதுதான் அதோட அர்த்தம். அப்ப இன்னைக்கு ஒரு 12 கற்கள் நமக்கும் தேவைப்படுகிறது பலிபீடத்தை கட்டுவதற்கு. ஜெபம் ஒரு பலிபீடம். பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த ஜெபத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு நம்ம தேவ ஜனங்கள், விசேஷமா ராஜ்யத்துல மன்றாட்டு வீரர்களா இருக்கிற நாம் இந்த 12 கற்களையும் தெய்வ சமூகத்துல வைக்கிறவர்களாக இருக்கணும். இந்த 12 கற்கள் என்னங்கிறத இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18:39 பார்க்கும் பொழுது, இந்த 12 கற்கள் வைக்கப்பட்டு பலிபீடம் செப்பனிடப்பட்ட பொழுது தேவன் அக்கினியினால் பதிலளித்தார். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அது வரைக்கும் ஆண்டவரை மறந்து போய் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப இந்த பலிபீடம் செப்பனிடப்படுவதுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இங்க நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7:14 ஆண்டவரே சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இங்க தேவனுடைய எதிர்பார்ப்பை இந்த வசனத்துல நம்மால பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. என் ஜனங்கள் அப்படின்னு சொல்ற, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இட்ஸ் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். நம்மை குறித்த ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்மை தாழ்த்த வேண்டும், தேவனுடைய முகத்தை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை நாம் முதல்ல விட வேண்டும், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம் நிமித்தம் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை தருவார், சுகத்தை தருவார், ஆசிர்வதிப்பார். இப்ப இந்த கற்களை வைக்க வேண்டியதும் செப்பனிடுவதும் நம்முடைய வேலை. இப்ப இந்த ஜெபத்தை தொடங்கி இத்தனை மாதங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னையிலிருந்து நம்மளுடைய எண்ணம் எப்படி மாற வேண்டும்னா, நான் ராஜ்யத்துல தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு வீராங்கனை. அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டதாக இருக்கணும். இப்ப இந்த பலிபீடத்துல 12 கற்கள் ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1, முதல் கல்லே என்ன அப்படின்னா, த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவம். பிலிப்பியர் 2:9-11 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கணும். இயேசுவை ஆண்டவர், கர்த்தர் என்று நம்ம சொல்லுகிறதோட அர்த்தம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே என்னை ஆளுகிறார். அவருடைய நாமம் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இயேசு என்கிற நாமத்திற்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஆளுகைக்குள்ள முதலாவது மன்றாட்டு வீரர்களாகிய நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியும் ஆண்டவருக்கு மறைக்கப்பட்டதில்லை. அது நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டில் இல்லை. அது ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதா பார்க்கும் பொழுது த அத்தாரிட்டி ஆஃப் காட்ஸ் வேர்ட். நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கக்கூடியதா இருக்கணும். வேத வார்த்தைக்கு மிஞ்சின ஒரு அதிகாரம் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 3:16, 17 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வசனத்தோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது, நோக்கம் என்னங்கிறது இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப வேத வசனத்தை பேஸ் பண்ணாத ஒரு ஜெபம் சரியான ஒரு ஜெபமாய் இருக்காது. அதனாலதான் நம்முடைய ஜெபங்கள்ல அதிகமாக வேத வசனங்களை நம்ம பயன்படுத்தணும். praying the scriptures, வேத வசனத்தை ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதை நம்ம பழக்கப்படுத்தி கொள்ளணும். வேதத்தை வாசிக்கும் பொழுதே அந்த வசனங்களை குறிப்பெடுத்து வைத்து இந்த வசனத்தை இந்த ஜெபத்திற்கு பயன்படுத்தணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதே அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது கல், ஜெபம். லூக்கா 18:1 இயேசு கிறிஸ்துவை நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அப்ப இந்த ஜெபம் பல மாதங்களா நடந்து கொண்டு இருக்கிறது. பல மாதங்களா ஜெபிச்சிட்டோமே, அப்ப ஒரு பலனும் இல்லையே அப்படின்லாம் கிடையாது. பல வருஷங்களா ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எத்தனையோ மணி நேரங்கள் தெய்வ சமூகத்துல தங்களை ஊற்றி ஜெபிக்கிறவர்கள் இந்த இந்திய தேசத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர்களோடு கூட இணைந்து நாமும் ஒரு சிறு குழுவாக ஜெபிக்கிறோம். சில நிமிஷங்கள் தான் நம்ம ஜெபிக்கிறோம், சோர்ந்து போகக்கூடாது. அப்ப இன்றைக்கு 3 கற்களை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்திற்கு, ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2வது, கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தேவனுடைய வசனம், வார்த்தை மட்டுமே ஆள வேண்டும். அதற்கே கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். 3வது கல், ஜெபம். இடைவிடாத ஜெபம், சோர்ந்து போகாத ஒரு ஜெபம். இந்த 3 கற்கள் நம்ம இன்றைக்கு எடுத்து வைக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில சரிப்படுத்துவோம். மிச்சம் இருக்கிற 9 கற்களை பின் நாட்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களை நம்பி இந்த ஜெப ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய இருதயத்தின் பாரத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாகத்தான் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீர். ஒரு சிறு கூட்டமாக நாங்க கூடி ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும் என் தேவனே, பரலோகம் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறது. ராஜ்யத்துல அப்பா எங்களை நீ மன்றாட்டு வீரர்களாய் உருவாக்கி கொண்டு வருகிறீர். இந்த ஜெபம்ங்கிற இந்த ஆழமான பயணத்துல, நீண்ட பயணத்துல எங்களோடு கூட நீரும் பயணிக்கிறீரப்பா. ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர் நீர். ஜெப வாழ்க்கைக்கு முன்மாதிரியா இருக்கிறவர் நீங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் எங்களுக்குள்ள ஒரு தனியாத ஒரு வேட்கையை, ஒரு வாஞ்சை, ஆசை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல தேடி வந்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை இன்னும் இன்னும் மாற்றும் அப்பா. உம்முடைய இருதயத்தில் உள்ள பாரம் எங்கள் இருதயத்துக்கு கடத்தப்படட்டும் அப்பா. எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு இணைந்து இந்த ஜெப பிரயாணத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும்.
ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்கிறவர்களாக, தேசத்துல கிரியைகள் உண்டாகத்தக்கதாக, தேவனுடைய கிரியை வெளிப்படத்தக்கதாக, அப்பா எங்களை ஜெபத்துக்காக அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் உருவாக்கும். நீரே நல்ல மன்றாட்டு வீரர்களாய் உருவாக்கும். இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.